ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம யூடியூப் சேனல் உண்டு காட்டி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறோம்னா செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு வைக்க போறோம். மீன் வறுவல் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி பெரிய சைஸ் 2 வெட்டி வச்சுக்கிறோம், வெங்காயம் 1 வெட்டி வச்சுக்கிறோம், பச்சை மிளகாய் 2 வெட்டி வச்சுக்கிறோம், குழம்புத்தூள் 2 பாக்கெட்டு, மீன் துண்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கடுகு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிறோம், வெந்தயம் தாளிக்கு தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு எடுத்துக்கிறோம், அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், இப்போ வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், இப்போ பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். புளி கரைசலை அப்படியே நம்ம ஊற்றிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். இப்போ மீன் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். நம்ம செட்டிநாடு ஸ்டைல் மீன் வறுவல் செய்ய போகிறோம். மீன் வறுவலுக்கு மீன் துண்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம். மஞ்சள் தூள் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம், மீன் வறுவல் மசாலா சேர்த்துக்கிறோம், தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம், தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம், தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம மீன் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இப்போ மீன் ஊறலுக்கு மீன் மசாலா நல்லா மீன் ஊறி வந்துட்டு மீனை எடுத்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி மீனை அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துட்டு மீனை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம். அப்படியே இப்போ மீனை நல்லா செமையாக அப்படியே பொரிச்சதுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ பார்த்தாலே நாக்கில் எச்சி விடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரொம்ப 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 அப்படியே வாசமே தூக்குது, ஆளை தூக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் போல. செட்டிநாடு ஸ்டைல் இது மீன் குழம்பு. இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போறேன். வாசமே அல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் தொட்டு அப்படியே ஒன்று அப்படியே கரையாம சூப்பரா வந்திருக்கு. நல்லா எடுத்து வேற லெவல் ஃப்ரெண்ட். நல்லா காரம் சாரமா இருக்கு. இந்த செட்டிநாடு செஞ்சோம்னா நல்லா காரம் ஜாஸ்தி அப்படின்னா நல்லா இருக்கும். மீன் துண்டு குழம்பு மீன் எடுத்து அப்படி வச்சு அவ்வளவு அருமையா இருக்கு. நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். செட்டிநாடு ஸ்டைல் குழம்புனா குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மீன் வறுவல் அப்படியே செட்டிநாடு ஸ்டைல்ல செமையா வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். இப்ப ஒரு மீன் துண்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ரொம்ப அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. இந்த வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படியே போட்டு முடிக்கலாம், முள்ளு இருக்கு அதான். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது எல்லாமே நான் சாப்பிட போறதில்ல, டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு நம்புறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.